யூ ஆர் ஹெல்பிங் அதர்ஸ் பட் நாட் கெட்டிங் ரெஸ்பெக்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம இந்த டைட்டில் வந்து வச்சுக்கலாம். நான் ரொம்ப நைஸா இருக்கேன், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றேன், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேரிங்கா இருக்கேன், பாசமா இருக்கேன். ஆனா அவங்க யாருமே என்ன மதிக்கவே இல்லை. அது எனக்கு பின்னாடி பேக் ஃபயரா மாறுது. ஸோ ஓ இட்ஸ் ஹேப்பனிங் அ லாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏன் இது நடக்குது அப்படின்னா, யூ ஆர் பீயிங் டூ நைஸ். இட் வாஸ் த ப்ராப்ளம். தட் வாஸ் த ப்ராப்ளம் கைஸ். நைஸ் கை சிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த ஒரு சிண்ட்ரோம் பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியல. பட் த திங், ஐ ஜஸ்ட் ரீசென்ட்லி ஒரு புக்ல எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நோ மோர் நைஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக் படிச்சுட்டு இருக்கும் போது நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு. என்னோட வேலையை கூட விட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உடனே போய் நான் ஹெல்ப் பண்ணுவேன். மற்றவங்க மேல ரொம்ப ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க மேல ரொம்ப கேரிங்கா மாறிடுவேன். என்னோட லைஃபை, என்னோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எது சந்தோஷமோ எனக்கு பிடிக்கிறதுனால அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட அம்மா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க, இல்ல இந்த சொசைட்டி, நான் பார்த்த படம் எல்லாமே சொன்னது என்னன்னா, மத்தவங்களுக்காக நைஸா இரு, நீ ரொம்ப குட் பாய் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கேட்டகரியா இருந்தனா இந்த உலகத்துல எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சனா இருக்கலாம். பட் அது உண்மையா? அதனால எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னா, நோ, ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத விட எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பெருசா இல்லை. பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ ரெஸ்பெக்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன், ரைட்? நம்ம மனுஷங்களா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ த திங், இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த புக்ல போட்டிருந்த விஷயத்தை விட, நான் ஒன்றும் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, எனக்கு சயின்டிஃபிக்கா சொல்ல தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டகரியில நான் சொல்றேன். ஓகே, நம்பர் 1, நம்ம சின்ன வயசுல நடந்த, நம்ம சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். இதை வந்து பேராடிஜம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேராடிஜம் இன் த சென்ஸ், இட்ஸ் அ ஒரு எப்படி சொல்றது, பேராடிஜம் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல உங்களை வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ஒரு பிலீஃப், இப்போ எப்படி என்ன மாதிரியான ஒரு பிலீஃப் அப்படின்னா, எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பயம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சின்ன வயசுல உங்க வீட்லயோ இல்ல உங்களோட ஸ்கூல்லயோ, ஏய் பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இது உங்களுக்கு அந்த ஏஜ் வர 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 இது ஒரு டிசாஸ்டரா, இது ஒரு டிஸ்ஃபேக்டராவே நீங்க உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க. அட் த சேம் டைம் ஆப்போசிட் ஜெண்டர் மேல உங்களுக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவா மாறிடும். ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்கூல் காலேஜஸ் என் கூட நம்ம கூட சுத்துறானுங்கல்ல, இந்த கம்யூனாட்டிங்கனாலே நமக்கு வந்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, பசங்கனாலே கெத்து, சிங்கிளா தான் இருக்கணும், அதே பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசுறான், என்னடா பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசுறான், சி இவெல்லாம் ஒரு மாதிரி இப்படிங்கிற மாதிரியே சொல்லி சொல்லி நம்ம காலேஜ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நமக்கு போய் ஆப்போசிட் ஜெண்டர் கூட நார்மலா பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஃபியர் ஆக ஆரம்பிச்சிடும். படன்னு என் ஸ்கூல்ல இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என் ஸ்கூல்ல நடந்த இந்த ஒரு விஷயம், அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்பவுமே என் கூட தான் சுத்துவான், பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டான், ஆனா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சேட் பண்ணுவான். நான் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது, ஐயோ போச்சு பிரச்சனையா போது, அடிக்க போறானுங்க, ஏதோ ப்ராப்ளம் இப்படின்னே சொல்லி நம்மளோட ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஒரு நார்மல் கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்க விட மாட்டானுங்க. ஸோ அந்த பேராடிஜம், ஓகேவா, அந்த பேராடிஜம் என்ன பண்ணோம் அப்படின்னா 2-3 விஷயங்களை கொடுக்குது. ஒன்னு ஃபியர் ஆஃப் அபேண்டன் அப்படிங்கிறது, 2வது இன்டர்னலைசேஷன், 3வது டாக்ஸிக் ஷேம். ஸோ டாக்ஸிக் ஷேம், ஓகே. நம்பர் 1 ஃபியர் ஆஃப் அபேண்டன் அப்படின்னா, லெட்ஸ் எப்படி சொல்றது, இப்போ ஸ்கூல்ல காலேஜ்லாம் நீங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க, ஓகேவா, ஹியூமனா பிறந்தீங்கன்னா தப்பு பண்ணி தான் ஆகணும். ஆனா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இல்ல உங்க வீட்லயே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டியா போச்சு, உன்னை நரகத்துல போட்டு வாட்ட போறாங்க, இல்ல உன்னை வந்து எண்ணெய் சட்டியில போட்டு எடுக்க போறாங்க. இது ஃபியர் ஆஃப் அபேண்டன். அதாவது நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல நீ வந்து நைஸா இருக்கணும்னு சொல்லி 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 நம்மளை வளர்த்தனால எங்க வீட்டுல இப்படிதான் பண்ணுவாங்க. லெட்ஸே நீ வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னா போச்சு, ஏசு கிறிஸ்து வந்து கண்ணை குத்திடுவாரு, டீமன் வந்து உன்னை வந்து அது என்னது நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும். லெட்ஸே இன்ஃபேக்ட் நேத்து கூட டியூஷன் எடுத்துட்டு இருக்கும்போது எங்க அம்மா இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிலீஃப் அதுதான் இல்லையா, அவங்க சின்ன பசங்கள்ட்ட இப்படிதான் தெரியறது இல்லை. இது ஒரு ஸ்கில், ஆக்சுவலி பசங்களை வளர்க்கறது ஒரு ஸ்கில். அது நிறைய பேர் இன்னைக்கு எந்த பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் அத்தனையும் அதை கத்துக்கிறது இல்லை.
பெரிய ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுக்கறதும் இல்லை. அதுதான் மெயினான விஷயம். ஓகே ஃபைன், கமிங் பேக் டு த கான்டென்ட். என்னன்னா இந்த மாதிரிதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்மள பயமுறுத்தியே வச்சிருவாங்க. லட்சம் நம்ம தனியா ரோட்ல நடந்து போனோம் அப்படின்னா யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க. இதனாலே பெரிய வயசாகும் போது உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும், ஃபியர் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் ஃபியர் ஆஃப் அபேண்டன் அப்படிங்கிறது. இது மூலியமா கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கணும், நைஸா மாற ஆரம்பிச்சுவீங்க. இது உங்க லைஃப்ல இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பத்தி நம்ம லேட்டரா டீட்டெயில்டா பேசுவோம். ஸோ செகண்ட் விச் இஸ் இன்டர்னலைசேஷன் அப்படிங்கிறது. இன்டர்னலைசேஷன் த சென்ஸ் என்னோட ஃபிளாஸ் எல்லாத்தையும் மறைச்சு என்னோட உண்மையான கேரக்டர் என்னவோ அது எல்லாத்தையும் இன்டர்னலைசேஷன் த சென்ஸ் ஓகே, நான் தப்பா ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். நான் தப்பா எதுவுமே பண்ணிடக்கூடாது, தப்பா எதுவுமே நடந்துடக்கூடாது, பிகாஸ் நான் ஒரு பெர்ஃபெக்ட், நான் ஒரு குட், நான் குட்டா மட்டும்தான் இருக்கணும், இப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது தான் இன்டர்னலைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் டாக்ஸிக் ஷேம் அப்படிங்கிறது. லெட்ஸ் சே நம்மளோட உண்மையான ஒரு சில ஒரிஜினாலிட்டியை மறைச்சு பொய்யான ஒரு சில விஷயத்த நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம் இந்த உலகத்துக்காக. பிகாஸ் ஆஃப் வேலிடேஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எனிதிங் எதா வேணாலும் இருக்கலாம். இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக, மேபி எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக நம்மளோட ரியலான கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஒழிச்சிட்டு ஒரு சில விஷயம் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா சில்ட்ரன்ஸை செல்ஃப் சென்டர்ட் ஈகோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரும். செல்ஃப் சென்டர்ட் ஈகோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரினா என்னன்னா, ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே, ரெண்டு பசங்கள்ல ரெண்டு ப்ராப்ளம்ஸ பசங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்பர் ஒன் வச்சு என்னன்னா, இப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த பசங்களோட ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைக்கவே இல்லை, பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் வந்து கிடைக்கவே இல்லை அந்த பசங்களுக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவான ஆக்டிவிட்டிஸ் இன் சென்ஸ் தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிக்கிறது. அது மூலியமா எனக்கு அவங்க வந்து ஐயோ என் பாவம் புள்ள அப்படின்னு சொல்லி அந்த அரவணைப்பு கொடுத்துட மாட்டாங்களா, அந்த கேர் பண்ணிட மாட்டாங்களா, அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டுமே இந்த பசங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட டாக்ஸிக் ஷேம். அதாவது என்ன லவ் பண்றதுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு லவ்வபிளான கேரக்டரே கிடையாதுங்கிறதுனால, அதாவது எங்க அப்பா அம்மாவோட அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஐ ஜஸ்ட் டூ சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் டு கிராப் தேர் அட்டென்ஷன். பசங்க ரொம்ப மோசமான சேட்டை பண்றாங்க அப்படின்னா அம்மா அப்பாவோட அரவணைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பசங்க சேட்டை பண்றாங்க. அது அவங்க வளரும் போது அவங்கள ரொம்ப ஒரு நல்ல பசங்களா, அதாவது இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மோல்டு பண்ணிடுறாங்க. நீ இப்படிதான் வந்து இந்த சொசைட்டி வந்து இப்படிதான் சொல்லுது, ஸோ நீ இப்படிதான் இருக்கணும்னு மோல்டு பண்ணிடுறதுனால அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நான் நல்லவனா மட்டுமே இருக்கணும், என்னோட ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸை வெளியே காட்டக்கூடாது. ஒண்ணு நெகட்டிவா, அதாவது இந்த இதுல வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து வருவாங்க. ஒருத்தவங்க வந்து எப்பவுமே நான் நல்லவனாவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், லெட்ஸே என்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டுமே இருக்கு, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், இந்த கேட்டகரிக்குள்ள நான் வருவேன் மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஏன்னா என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் விட்டுருங்க, ஸ்கூல் டேஸை பொறுத்தவரை நான் எப்பவுமே நல்லவனா மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக யாராவது ஏதாவது என்கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண சொன்னாலும் நான் எனக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயத்த அவங்களுக்காக பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு பி அ குட் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக. ரெண்டாவது கேட்டகரிக்குள்ள எப்படி வருவாங்க அப்படின்னா, நான் கெட்டவன். ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அவங்க நல்லவனா நடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல கெட்ட எண்ணங்களே என்ன ஆகும்னா கெட்டவனா மாத்த ஆரம்பிச்சிரும். லெட்ஸே குடிக்க ஆரம்பிச்சிருவான், சிகரெட் அடிப்பான், ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுவான், இல்ல ரொம்ப பான் பார்ப்பான், இந்த மாதிரி விஷயங்கள்ல இதாகும். அத அவன் ஜஸ்டிஃபையும் பண்ணுவான். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவான், இல்ல எப்படி கோப் பண்ணிப்பான் அப்படின்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு வந்து இப்படி இருந்தனாலதான் நான் அப்படி இருந்தேன், எனக்கு வந்து யாருமே அன்பு கொடுக்காதனால எனக்கு சரக்கு மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாதனால நான் வந்து பான் பாக்குறேன். இந்த கேட்டகரிக்குள்ளேயும் நான் வருவேன். பிகாஸ் இந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே நான் வந்து இருந்திருக்கேன். இந்த ரெண்டு கேட்டகரியுமே எனக்கு அப்போ வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம், இது வந்து மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போ நான் இதெல்லாம் படிச்சு கத்துக்கிட்டு ஒரு 3 months இல்ல ஒரு 1 month நான் வந்து இந்த ஒரு டோபமைன் டிடாக்ஸ் என்ன நான் மாத்திக்கணும், என்னோட ஹோல் செல்ஃபை நான் கில் பண்ணணும், இப்படிங்கிற இந்த ஜேர்னிக்குள்ள நான் என்னைக்கு என்டர் ஆக ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு நான் ரியலைஸ் பண்றேன் எனக்கு இருந்தது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். தெரப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணல, டேப்லெட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணல,
கவுன்சிலிங் எனக்கு ஹெல்ப் பண்ணல, சைக்காட்ரிஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு பர்சன் யாருன்னா நான் மட்டும்தான். அதாவது இந்த உலகத்துல என்னைக்கு என்னை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும். இந்த சுச்சுவேஷனை நான் மட்டும்தான் மாற்ற முடியும்னு என் லைஃப்கான நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ்குள்ள நான் இறங்கும் போது இந்த பாய் சைக்காலஜி அப்படிங்கிறது மென் சைக்காலஜிக்குள்ள நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறேன். என்னோட மைண்ட் அண்ட் எமோஷனலி ஐ எம் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் மை எவ்ரி திங், ரைட்? ஸோ இதை பத்தி நான் ஒரு டீடைல்டான 6 பிரின்சிபல்ஸ் டு மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படிங்கிற பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கீழே லிங்க்ல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு நான் மார்னிங் இல்லைனா ஈவினிங்குள்ள அது வந்து அந்த பிடிஎஃப் வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். கண்டிப்பா என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே நினைக்கிறீங்கன்னா நான் இருக்கேன், என்னோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அ லாட் பிகாஸ் இட்ஸ் சேஞ்சஸ் மை லைஃப் அ லாட். ஓகே, என் லைஃபை எது சேஞ்ச் பண்ணிச்சோ அது எல்லாத்தையுமே நான் டீடைல்டா அந்த ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட், நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஓகேனஸ், அதாவது எனக்கு வந்து இந்த பல்லு ஒரு மாதிரி இருக்கு, மூக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாய் ஒரு மாதிரி இருக்கு, இல்ல நான் வந்து இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண கத்துக்கணும். லெட்ஸே எனக்கு என் ஒர்க் முக்கியம், என் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் மற்றவங்களோட ஒர்க் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா அதுலதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர என்னோட ஒர்க் இருக்கு, எனக்கு என் ஒர்க் முக்கியம், ஆனா எனக்கு என் ஒர்க் நான் பண்ணாம மற்றவங்களுக்கு நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா நான் டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது. பிகாஸ் உன்னையவே உன்னோட டைம் உன்னோட ஒர்க்கை நீ வேல்யூ பண்ணல அப்படின்னா எவனுமே ஒன்ன வேல்யூ பண்ண மாட்டான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஆஸ் அ பிரதரா, ஆஸ் அ லீடரா, ஆஸ் அ மென்டாரா நான் உனக்கு இந்த இடத்துல சொல்லித்தரேன். ஓகே, இதை யாருமே உங்களுக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க. Just a moment. ஓகே, ஸோ இந்த பூனைங்களோட தொல்லை தாங்க முடியல, பக்கத்து வீட்டு பூனை இங்க ஓடி வந்து விளையாண்டு இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ த நெக்ஸ்ட் திங் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க உங்க லைஃப்ல. ஒரே ஒரு விஷயம் ஏன் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா விச் என் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்ஃபேக்ட் பிரேக்கப்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹார்ட் ப்ரோக்கன் சுச்சுவேஷன்ஸ் நடந்தா கூட ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை செல்ஃப். ஓகே, ஸோ எப்படி பிரேக்கப்ல இருந்து ஹீல் ஆகுறதுன்னு தெரியலனா ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப் ஃபார் தட் டூ. பிகாஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இந்த பிரேக்கப்ஸை கான்த்ரூ பண்ணும்போது என்ன ஃபேஸ் பண்ணணும், அதுல எப்படி ஹீல் ஆனேன் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் கொடுத்துருக்கேன். நீங்க ட்ராக் மாதிரி சிகரெட் பானுக்கு போயிட்டீங்கன்னா சீரியஸா உங்க லைஃபை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பட் 20 rupees, just go and buy that PDF. It will heal your life a lot, right? And then the third thing என் லைஃபை சேஞ்ச் பண்ணது, அதாவது எனக்கு இந்த இந்த நைஸ் கைல இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மென்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னா என்னோட ஒர்க் மட்டும்தான். ஒர்க் இன் த சென்ஸ் திஸ் இஸ் வாட் ஐ லவ், திஸ் இஸ் வாட் ஐ டூ, திஸ் இஸ் வாட் மை பிஸ்னஸ், திஸ் இஸ் வாட் மை என்டர்பிரினர்ஷிப், ரைட்? ஸோ என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் குட். என்னோட ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா மை மிஷன் பில்ட் மென் ஆன் ஸ்ட்ரென்த், பில்ட் மைண்ட் பாடி சோல் அப்படிங்கிற 3 விஷயத்துலயுமே மென்னை வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும். முக்கியமா எமோஷனலி அவனை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும். அட்லீஸ்ட் இந்த மந்த்துக்குள்ள ஒரு 1ல இருந்து ஒரு 2 பேர் 3 பேராவது மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்னா மாத்திட்டோம் அப்படின்னா அவன் 4 பேரை மாத்துவான், அவன் அதுக்கு அடுத்த சைட்ல மாத்துவான், அப்படி தொடர்ந்து அந்த ஒரு செயின் லூப் போய்கிட்டே இருக்கும். இதுதான் என்னோட டார்கெட். ஸோ த திங், ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க ஒர்க்கை பர்சீவ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், இதில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது எப்படி பண்ணலாம், எப்படி என்னோட ஒர்க்கை நான் வந்து ஃபைன் பண்ணலாம், எப்படி என் ஒர்க்ல நான் வந்து ப்ராப்பரா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப் ஐ ஜஸ்ட் மேட் அ கோர்ஸ் விச் இஸ் கால்ட் அ வாரியர் ஒர்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறத லிங்க் கீழே இருக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ த திங் விச் இஸ் ஒரு சம்மரியா சொல்லலாம் அப்படின்னா டாக்ஸிக் ஷேம், இன்டர்னலைசேஷன், ஃபியர் ஆஃப் அபண்டன்ட், இது 3த்தையும் தூக்கி போட்டுட்டு just do, just be who you are, take responsibility for your life, love your work, heal yourself as a masculine man. இந்த 4 விஷயம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து நீங்க நினைக்கிறத விட பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டும் இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் போறேன். பிகாஸ் what I am teaching, I am living on that path, right? So be strong, stay positive. This is KJ.
For more information, click this video.